3 things I wish I knew before improving my communication. அதாவது 3 விஷயம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் என் கம்யூனிகேஷனை ரொம்ப வேகமாக நல்ல எஃபிஷியண்டாக ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா வந்துட்டு அது என்னென்ன விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஆரம்பிக்கலாமா? முதல்ல என்ன விஷயம்னா வந்துட்டு இது ஒரு நிறைய பேருக்கு இது நம்பவே மாட்டாங்க. இது என்ன விஷயம்னா, கம்யூனிகேஷன் இஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ், நாட் அட் ஆல். இட்ஸ் அபவுட் யர் மைண்ட், இட்ஸ் அபவுட் யர் கேரக்டர். அதாவது நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுறீங்கன்னா நிறைய பேர் இந்த ஒரு ட்ராப்பில் விழுந்துட்டு போயிட்டு எனக்கு இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண சொல்லுவாங்கன்னா, ஆனால் இம்ப்ரூவ் பண்ணது உங்கள் இங்கிலீஷ் இல்லைங்க, உங்கள் கேரக்டரை, உங்கள் கான்ஃபிடென்ஸை, உங்கள் மைண்ட் செட்டை. இங்கிலீஷ் பேசினாதான் கான்ஃபிடன்ஸ் வரும்னு இருந்தால் அப்படிலாம் வராது. கன்னு எல்லாருக்குமே ஒன்று தான். ஆனால் வேர்ல்டு சாம்பியன் ஷூட் பண்ணும்போது நல்லா அக்யூரேட்டாக கரெக்டாக ஷூட் பண்ணுறான். அது ரோட்டில் ஒருத்தன் வந்துட்டு ஒரு ரவுடி ஷூட் பண்ணும்போது ஷூட் பண்ண தெரியல அவனுக்கு. ஆனால் கன்னு ரெண்டுக்குமே ஒன்று தான். ஸோ இங்கிலீஷ்ன்றது கன்னு மாதிரி தாங்க. அதில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. நீங்கள் எப்படி அதை யூஸ் பண்ணுறீங்க, அது எப்படி கரிஸ்மேட்டிக்காக, எனர்ஜெட்டிக்காக, எப்படி வந்து இந்த ஃபேஸ் எல்லாம் நல்லா மூவ் பண்ணி நல்லா ஹாப்பியாக லைக் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்களா, அப்போ டிஃபரன்ஸ்ன்றது உங்ககிட்ட இருக்கும். எனக்கு தெரியவே இல்லை. நான் நினச்சேன் வந்துட்டு இங்கிலீஷ் தான் எல்லாமே, இங்கிலீஷ் கற்றுக்கிட்டா நம்ம கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், இங்கிலீஷ் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கிலீஷ் தான் போனேன். ஆனால் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் சேஞ்சே இல்லை. தமிழ் பேசும்போது தமிழ் நான் இப்படி பேசணும்னு நினச்சிக்கோங்களேன். நான் அப்படியே இப்படி பேசும்போது, நான் இங்கிலீஷ் பேசும்போது வந்துட்டு ஐ ஸ்போக் இன் த சேம் வே. there was not much difference between me speaking in English and in Tamil. அதே மாதிரி தான் பேசுவீங்க. நீங்கள் தமிழ் எப்படி பேசுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கிலீஷ் பேசுவீங்க. நீங்கள் இங்கிலீஷ் நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னா, நான் தமிழ் இப்படி தான் ப்ரோ பேசுவேன், நான் இங்கிலீஷ் பேசும்போது இப்படி when I speak in English I sound like this, I would sound like this, I would be a great communicator, I would stand in front of people and give public speeches and presentations. No, நீங்க ஒரே மாதிரி தான் இருப்பீங்க. அப்போ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்க மைண்ட் செட், உங்க கான்ஃபிடன்ஸ், உங்க கேரக்டர்ல. தமிழ்லே போய் பேசுங்க எல்லார்ட்டையும். லைக் பப்ளிக் ஸ்பீச் கொடுங்க. தமிழ்ல நீங்க பேசிட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல ரொம்ப 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 ஈஸிங்க. அது ஒரு சின்ன பார்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் தான், ரொம்ப ரொம்ப சின்ன பார்ட் தான். ஆனால் மேஜர் பார்ட் உங்க மைண்ட் செட், உங்க கேரக்டர், அதை இம்ப்ரூவ் பண்ணணும் நீங்க. ஸோ ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு, நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது எப்பவுமே இந்த 4 செவத்துக்குள்ள தான் பண்ணுவேன். எப்பவுமே போயிட்டு யார்ட்டையும் பேசவே மாட்டேன். ஒரு வார்த்தை கூட நான் பேசலை, யார்ட்டையும் சொல்லிக்கல, யார்ட்டையுமே ட்ரை பண்ணதில்லை. என்ன ஆச்சுன்னா இம்ப்ரூவ் ஆச்சு. ஆனால் இம்ப்ரூவ் ரொம்ப ஸ்லோவாச்சு, ரொம்ப 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 ஸ்லோவாச்சு. இது வரைக்கும் கம்யூனிகேஷன் ஜேர்னிலாம் போன எல்லாருக்குமே எனக்கு தான் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஏன் ஆச்சுன்னா, நான் யார்ட்டுமே பேசவே இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு ஒரு வாரம் மட்டும் சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லைக் போயிட்டு அவங்ககிட்ட மச்சி ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை இங்கிலீஷ், லெட்ஸ் ஸ்பீக் அப்படின்னு சொல்லவே இல்லை. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 2 வார்த்தை, ஒரு வார்த்தை, யூ saw that, I saw that too, okay see you then tomorrow. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தை பேசும்போது என் கான்ஃபிடென்ஸும் எனக்கு அந்த மைண்ட் செட்டும் ஒரு வாரத்துல பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சு. 6 மாதம் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ண இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஆனால் ஒரு வாரம் வெளியே பேசி ப்ராக்டிஸ் பண்ண இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட். அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் கம்யூனிகேஷன் ஆரம்பிக்கும் போது நான் கொஞ்சமாச்சும் வந்துட்டு மற்றவங்க கிட்ட பேசி கொஞ்சம் பேசி என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசி நான் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக ரொம்பவே வேகமாக இம்ப்ரூவ் ஆகிருப்பாங்க. அந்த ப்ராக்டிக்கலாக இம்ப்ரூவ் பண்ணுறது பயம் கொஞ்சம் இருக்கும். ஆனால் அந்த பயத்தை நீங்கள் கொஞ்சம் லைக் காம்பன்சேட் பண்ணி நீங்கள் பேசிட்டீங்கன்னா ரொம்ப வேகமாக இம்ப்ரூவ் ஆவீங்க. ஸோ அதான் ரெண்டாவது. மூணாவது என்னன்னா வந்துட்டு, நான் ஸ்டார்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணும்போது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணேன். அந்த மெத்தட் சூஸ் பண்ணிட்டு அதை நான் 10 நாள் ட்ரை பண்ணிட்டு அதை விட்டுருவேன். அடுத்த மெத்தட் சூஸ் பண்ணுவேன். அடுத்து வேற சூஸ் பண்ணிட்டு 10 நாள் ட்ரை பண்ணுவேன், அதை விட்டுருவேன். அடுத்து வேற மெத்தட் சூஸ் பண்ணுவேன். எப்படி எக்ஸாம்பிள் என்ன பண்ணேன்னா, ரேண்டம் வேர்ட் ஸ்பீக்கிங் ஒன்று இருக்கும். ரேண்டமாக ஒரு வார்த்தை எடுத்து அதில் பேசணும், அதை 10 நாள் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளோ ஸ்பீக்கிங் ஒன்று இருக்கும். அது ரொம்ப நேரம் பேசணும், அதை 10 நாள் பண்ணிட்டு இருந்தேன். இப்படி ஒவ்வொரு ஸ்பீக்கிங்காக மாற்றி பண்ணும்போது என்னாச்சு, ப்ராக்ரஸ் இருந்துச்சு. ஆனால் நான் ஒரே ஸ்பீக்கிங் பண்ணல. எனக்கு வந்துட்டு லைக் ஒரு மாதிரி இன்கன்சிஸ்டண்டாக இருந்துச்சு. எனக்கு இங்கிலீஷ் பேசி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஆனால் நான் எப்படி பேசுவேன்னு எனக்கு கான்ஃபிடென்ஸே இல்லை. அதை விட்டு நான் என்ன பண்ணலான்னா, நான் வந்துட்டு ஒரு மெத்தட் சூஸ் பண்ணி, நான் இப்போ ரேண்டம் வேர்ட் ஸ்பீக்கிங்னா ரேண்டம் வேர்ட் மட்டும் சூஸ் பண்ணி அதை நான் ஒரு மாதம் 2 மாதம் கண்டினியூஸாக டெய்லியும் பண்ணியிருந்தேன்னா ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருப்பேன். ஸோ எனக்கு தெரியல, நான் அது பண்ணாமல் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கனால எனக்கு கான்ஃபிடன்ஸ் இம்ப்ரூவ் ஆகலை. சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கனால ஒரு மாதிரி நல்லா பேசுகிற ஆள் தான். ஆனாலும் எனக்கு ஒரு நாள் வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு நாள் பேசவே முடியாது, என்னால் முடியவே முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பேர் தான் வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் அண்ட் ஸ்பீக்கிங் இன்கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்கும், இன்னொரு நாள் பேசவே முடியாத மாதிரி இருக்கும். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஒரு ஷோரான வேலையை சூஸ் பண்ணி அதில் இம்ப்ரூவ் பண்ண மாட்டீங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயம். அதாவது முதல்ல சம்மரைஸ் பண்ணுற தப்புன்னு, கம்யூனிகேஷன் அப்படின்றது மொத்தமாகவே, நீங்கள் ஸ்பீக்கிங் அப்படின்றது மொத்தமாகவே உங்கள் மைண்ட் செட், உங்கள் கேரக்டர் பேஸ் பண்ணி தான் இருக்கும். உங்கள் லாங்குவேஜ் பேஸ் பண்ணி இருக்கவே இருக்காது. லாங்குவேஜ் அப்படின்றது ரொம்பவே ஒரு சின்ன பாட்டு தாங்க. லாங்குவேஜில் ஃபோக்கஸ் அவ்வளோ பண்ணாதீங்க. உங்களால் தமிழில் உங்கள் மதர் டங்கில் கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு பேச முடிஞ்சுது, கிளியராக பேச முடிஞ்சுது, லாங்குவேஜில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிடலாம்.
லாங்குவேஜ் வந்தால் தான் கான்ஃபிடன்ஸ் வரும் அப்படின்னா வந்துட்டு நீங்களும் என்ன மாதிரியே அப்புறம் இந்த மாதிரி எவ்வளோ இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க. ஸோ இட்ஸ் நாட் அபவுட் யோர் லாங்குவேஜ், இட்ஸ் அபவுட் யோர் மைண்ட் செட் அண்ட் கேரக்டர். அதை புரிஞ்சுக்கோங்க. அதுதான் எல்லாமே. ரெண்டாவது என்னன்னா வந்துட்டு நீங்கள் பேசும்போது தனியாக பேசி ப்ராக்டிஸ் பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே வேகமாக இம்ப்ரூவ் ஆவீங்க, ரொம்பவே குறைஞ்ச நேரத்தில் இம்ப்ரூவ் ஆவீங்க. மூணாவது என்னன்னா வந்துட்டு நீங்கள் பேசும்போது இல்லை ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு மெத்தட் சூஸ் பண்ணி அதை மட்டுமே கொஞ்சம் ஒரு 2 மாதமாச்சு ரெகுலராக பண்ணுங்கள். அது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஆனால் நீங்கள் மெத்தட் மாற்றிட்டே இருந்தீங்க, நீங்கள் குவிட் பண்ணிட்டீங்க, வீடியோ மட்டும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா இம்ப்ரூவ் ஆக மாட்டீங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த 3 விஷயத்தில் நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக உங்கள் கம்யூனிகேஷன் க்ரோத் 100% நான் கேரண்டி தரேன், ரொம்பவே வேகமாகவே இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் எவ்வளோ பிகினராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த 3 விஷயத்தை பண்ணீங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும். அந்த 3 விஷயத்தை கொஞ்சமாச்சு ரெகுலராக பண்ணணும். அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றிங்க. மறக்காமல் ஒரே ஒரு லைக்கும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. டாடா.